ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதான் 40 இயர்ஸ் டு 20 இயர்ஸ் அந்த ஒரு ஏஜ் கேப் உடைய லவ் ஸ்டோரியை எவ்வளோ பொலைட்டாக ஃபேமிலி ட்ராமா எவ்வளோ பக்காவாக காட்ட முடியும், என்டர்டைன்மெண்ட்டோடு காட்டியிருக்காங்க. எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. மமிதா பைஜு, ராதிகா மேமுடைய ஆக்டிங் நான் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா இந்த அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப அழகாக இருக்குது, எமோஷனல் கனெக்டும் இருக்குது. விஸ்வநாதன் சன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம். சூர்யா சாருடைய தைரியத்தை பாராட்டணும். ஏன் அப்படின்னா கருப்பு மாதிரி ஒரு படம், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம், நல்ல வசூல் குவித்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் பெருசாவோ இல்லை ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒன்லைன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நீங்கள் ஆடியன்ஸ் லவ்வும் பார்க்கலாம், லவ் ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபேமிலி எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. டைலாக் சூப்பராக இருந்தது. ரியல் லைஃப்பில் அவர் ஹெல்ப் பண்ணுறது அதுவே நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அந்த படத்துலேயே ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. ரொம்ப நம்ம கமர்ஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கோலிவுட் பார்த்தா ஃபுல்லாக கமர்ஷியல் பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்தமாரி ஃபீல் குட் மூவி வரப்போ கண்டிப்பாக தமிழில் சொல்லி கோலிவுட்டில் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதே படம் மலையாளமோ வேறு அதர் இண்டஸ்ட்ரி வரப்போ கொண்டாடுறப்ப தமிழில் இந்தமாரி ஒரு ஃபீல் குட் மூவி வரப்போ கண்டிப்பாக நம்ம தான் இது பண்ணி ஆகணும். சூர்யா ஆக்டிங் சொல்ல வேணும், அவரு எப்பயும் போல படம் வந்து ஒன்லைன் சொல்லுங்க. அப்படி என்னதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க? ஏஜ் டிஃப்ரென்ஸு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சின்னதான ஒன்லைன், அது உள்ள கொஞ்சம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அவ்வளோதான், அதுதான். சூர்யாவோட காம்போ காம்போ அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க ரெண்டு பேரோட காம்போ இவ்வளோ நல்லா இருக்கும், இவ்வளோ காமெடி சீன்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்க ரெண்டு பேரும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எடுத்த மாதிரி இல்லை, ஃபேன்ஸுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு இல்லை, காமன் ஆடியன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஜிவி வந்து தனியாக சைலண்டாக ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. தெரில, மேபி ஹேட்டராக இருக்கலாம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லேகெல்லாம் ஃபீல் ஆகல. மேபி செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. தவிர நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ரிலேட் பண்ணிக்க முடியலனாலுமே எமோஷனல் எல்லாரும் கனெக்ட் ஆகுது. சாங் வந்து ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இந்த லெவல் தான் இருக்கும் இந்த படத்துக்கு. எல்லா மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த தேட்டரில் எனக்கு கொஞ்சம் ஜாரிங் சவுண்ட் கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஜார் ஆன மாதிரி இருக்கும், பேஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ FDFS உங்களுக்கே தெரியும், ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப நல்லா போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸோடைய ரிவ்யூக்காக நான் வெயிட் பண்ணுறேன். லேக்ன்ற மாதிரி எனக்கு தெரியல, மேபி ரிலேட் ஆகாதவங்களுக்கு தெரியும், எமோஷனல் கனெக்ட் அவங்களுக்கு ஆகியிருக்கு. அது போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கருப்பு படம் வந்து லைக் அதுவும் இதுவும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு மாஸ் கமர்ஷியல் படம், இது ஒரு கிளாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். ஸோ அதனால் மாஸ் கிளாஸ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணாது. நான் சூர்யா சார் ஃபேன், நான் அஃப்கோர்ஸ் 10 கொடுப்பேன். 10க்கு 10. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. வாரணமாயிரம் சில்லுன்னு ஒரு காதல் அந்த மாதிரி டைமில் பார்த்து 2007 இப்போ ரீக்ரியேட் பண்ணாமல் இருக்குது. வேலு செகண்ட், வாரணமாயிரம், கருப்பு செகண்ட், விஸ்வநாதன். ஸோ ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை தெலுங்கு படம் மாதிரி எனக்கு எந்த ஒரு டச்சும் இல்லை. அதேமாதிரி நான் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சொன்னாங்க இதோடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழில் தான் எடுத்தோம். ஸோ கோர் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோரி. நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ கருப்பு வந்து அது ஒரு ஃபேமிலி, அது வந்து எப்படி சொல்கிறதுனா அது கமர்ஷியல் மசாலா படம். அதில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, ஒரு 20 ரெஃபரன்ஸாவது இருக்கும் கண்டிப்பாக படத்தில். அதை வந்து இந்த படத்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து டோட்டலாக ஆக்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம். தெலுங்கு படம் இல்லை, அது வந்து அந்த கலரிங் மட்டும்தான் தெலுங்கு படத்தோட கலரிங் இருக்கே தவிர மற்றபடி தெலுங்கு படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த டேரக்டர் தெலுங்கு, அவ்வளோதான். மற்றபடி ஏன் மற்ற டேரக்டர் வந்து இப்போ தமிழ் டேரக்டர் வந்து பாலிவுட்ல போய் பண்ணும்போது இப்போ அட்லி வந்து அங்கே போய் ஷாருக் கான் வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாட தெரியுது. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து எடுத்தால் நம்ம ஏன் கொண்டாட மாட்டோம்? இந்த படத்தை ஏதோ 30 கோடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 30 கோடியா? இல்லை ஃபர்ஸ்ட் டே 30 கோடி அடிச்சிருக்கோம். ஏன் 30 கோடி அடிக்கிறது இல்லை, 300 கோடி அடிக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வேணா இருக்கலாமே தவிர ஏன் 30 கோடி? ஏன் நல்லா இருந்துச்சு. 30 கோடின்றது சூர்யாவுக்கு அவ்வளோ கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பிளாக் பஸ்டர். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கம்மியாக இருக்குது. அதான், ஏன்னா சூர்யா வந்து ஆக்டர், அவர் வந்து ஹீரோ. அவர் வந்து அஜித் விஜய் மாதிரி ஹீரோ மெட்டீரியல் மாதிரி பண்ணல. அவர் வந்து ஆக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஜனரம் பண்ணுவேன், இப்படியான ஜனரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டுமே பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஆக்டருக்கான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10க்கு ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு சொல்லுங்க? அவுட் ஆஃப் 10 8. ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒன்லைனில் சொல்லுங்க, நான் அந்த என்னதான் சொல்ல வரேன் படத்தில். ஃபேமிலி முக்கியம். நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், வீட்டுக்கான டைமும் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான் படத்தில் மெயினாக. அங்கங்கே நிறைய இடத்துல அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி?
நல்லா இருக்கு. ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து சூர்யாவுக்கு அம்மா ரோலுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்கு சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சூர்யா மம்தா அவங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு? அதான் படம் வைஸ் அவங்க அந்த படத்தில் கதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏஜ் கேப்பு கண்டிப்பாக எனக்கு அந்த ஏஜ் கேப் தெரியல. பட் அதில் நம்ம ஃபேனாக எனக்கு அந்த ஏஜ் கேப் தெரியல. பட் கதைக்கு அந்த ஏஜ் கேப்லாம் தெரியும், அங்கங்கே தெரியுது. ஸோ அந்த ஏஜ் கேப் வச்சு தான் படமும் நிறைய இடத்துல மூவ் ஆகுது. சாங்லாம் எப்படின்னா இருந்துச்சு? ஓகே, சாங்ஸ் வந்து ஒரு சில சாங்ஸ் தான். பட் அந்த படத்துக்கு எங்கெங்கே தேவையோ லைக் சாங்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன்றதுக்காக ஜிபியும் வைக்கல. சாங்ஸ் கண்டிப்பாக வச்சாதான் மூவ் ஆகணுன்றதுக்காக தேட்டரும் இல்லை. அதாவது எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருக்காங்க. கருப்பு படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் இல்லை கம்பேர் பண்ணக்கூடாதுன்ற, ஏன்னா அது கமர்ஷியலு, இது ஃபீல் குட். நீங்கள் ரெண்டுத்தையும் தூக்கி கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, கருப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இது அது கமர்ஷியல், இது ஃபீல் குட். ஸோ நல்லா இருக்கு. சண்டேக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அது படம். கண்டிப்பாக ஃபேமிலி மூவி தான். ஸோ எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சாங் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஜிவி பிரகாஷ்ன்றதுனால கொஞ்சம் இன்னும் எதிர்பார்த்தோம் நாங்கள். அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஓகே, டீசென்ட், சூர்யா மம்தாவோட காம்போ சூப்பராக இருந்தது. நல்ல காம்போ. ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்ல ஒருமே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஜாலியாக. கம்பேர் பண்ணும்போது இந்த படம் உட்காந்துறாங்க. கருப்பு படம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம். நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிலிம் இது. லாக்னு சொல்றாங்க. ஏன்னா கருப்பில் வந்து கதை வயசு எதுவுமே இருக்காது. இதில் கதை மட்டும் தான் இருக்குது, கமர்ஷியலாக எதுவுமே இருக்காது அந்த மாதிரி. ஓகேண்ணா, போங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஆவரேஜ் ஃபிலிம். அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் 6 கொடுக்கலாம் மொத்தமாக. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. மமிதா பேஜ்